ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், இப்போ நான் பன்னீர் மசாலா பண்ண போகிறேன். இதுக்கு பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம் 1 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பே லீவ்ஸு, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் கொஞ்சம். இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஓகே, வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது காயட்டும். ஓகே, இதில் வந்து அந்த சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ அதோட வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க விடணும், நல்லா வதங்கணும். எண்ணெயிலே விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். ஓகே, பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், தக்காளி பழம் போட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது இன்னும் நல்லா வதங்கணும், எண்ணெயிலேயே நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு வதக்க விட்டுருங்க. அப்படி வதங்கட்டும் எண்ணெயிலேயே. இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதில் அந்த பொடிகள்லாம் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக இதோட வதக்கி விட்டுடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ இதோட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தயிர் சேர்த்தா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்கான கிரேவியாக வச்சா நல்லாயிருக்கும். நான் கம்மியாக தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து சால்ட்டு மட்டும் பத்தலை, கொஞ்சம் சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். சால்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது கூட பன்னீர் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பன்னீரையும் மல்லித்தலை சேர்த்து ஒரு 2 கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான், பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.